கேக்குதா நான் பேசுறது? குட் மார்னிங் எல்லாருக்கும். கேட்கிறதா? குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ நேத்து ஒரு ஸ்கீம் சொன்னேன்ல, அது பாத்தீங்களா எல்லாரும்? அந்த காலநிலை கல்வி குளுமை பள்ளி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு நேத்து பேப்பர்ல வந்து இருந்துச்சு. பாத்தீங்களா எல்லாரும்? கூல் ரூஃப், ஆமா. ஸோ அதுல எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி 1.5ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலா முன்னாடியே ஒரு சோதனை திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா ஒர்க் ஆனனால இப்ப எல்லா இடத்துலயும் வந்து இதை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு அப்படிங்கிறது, அதுக்கு ஐநா என்ன டார்கெட் வச்சிருக்காங்க, எந்த இயர்? நம்ம தமிழ்நாடு எந்த இயரை டார்கெட் வச்சிருக்கோம்? எஸ், தமிழ்நாடு வந்து 2050, ஐநா பார்த்தோம் அப்படின்னா 2070 அப்படிங்கிறத டார்கெட் இயரா வச்சிருக்காங்க. ஓகேவா? எஸ், சூப்பர். ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த வேவல் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. ஓகே. சாரி, வேவல் ஒப்பந்தம் இல்ல, சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இல்லையா? வேவல் சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரெண்டெண்ணம் இருக்கும். அந்த சிம்லா ஒப்பந்தம் 1972ல ஒரு சிம்லா ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க, தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சோ அந்த சிம்லா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டது யாரு இந்தியால இருந்து? இயரும் சொல்லிட்டேன். எஸ், இந்திரா காந்தி. ஓகேவா? சோ அவங்க தான் அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க, அவங்க தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு சிம்லா ஒப்பந்தம் இருக்கும். ஒன்று வந்து நமக்கு அந்த 1945ல வேவல் பிளானோட வர்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த 1972 அந்த பீரியட்ல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரசாக்கார் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட ஒரு அமைப்பினர் இருந்தாங்க. அவங்க வந்து எந்த பகுதியில காணப்பட்டாங்க? ரசாக்கர். ரசாக்கர். எஸ், ஹைதராபாத். ஓகேவா? ஹைதராபாத் பகுதியில காணப்பட்டவங்க தான் இந்த ரஸ்தாக்கர் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஃபைன். ஸோ இவங்க தான் நம்ம அவங்க ஹைதராபாத் வந்து இங்க இணைக்கிறப்ப வந்து அந்த அந்த அமைப்பினர் வந்து இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆயுதம் தாங்கிய அமைப்பு. ஸோ அவங்களதான் ரசாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் பிளான் எப்போ? ஜூன் 3. இயர் 1947. ஓகே. ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாநிலம் வந்து மொழி அடிப்படையில பிரிக்கப்பட்டுச்சு. எந்த இயர், எந்த மாநிலம்? ஒரிசா. 1936. ஓகேவா? ஒரிசா 1936. ஸோ நமக்கு இந்த ஒடியா அப்படிங்கிறது, ஒடியா ஒரிசா அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்களே, எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி மாற்றப்பட்டிருக்கும்? 2004. அது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுங்க. 96. எஸ், 2011ல வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. அது அந்த மாடல்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க எல்லாமே. ஓகே. ஸோ லோக்சபாக்கு வந்து யூனியன் டெரிட்டரியில இருந்து எத்தனை மெம்பர்ஸ் செலக்ட் பண்றாங்க? 8. மேக்சிமம் மேக்சிமம் எவ்வளோ? எஸ், 20. ஓகேவா? 20. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய ஆட்சி பகுதியில இருந்து 20 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேவா? ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா 20 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
அடிப்படை உரிமைகள். சோ இதுல எல்லாம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா பண்ணலாமா இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா பண்ணணுமா? அடிப்படை உரிமைகள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது எஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் தான் பண்ண முடியும். 7th ஷெட்யூல் இருக்கு இல்லையா? 7th ஷெட்யூல் பத்தின ஆர்டிகல் என்ன? 7வது அட்டவணை 246. சோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன இது பண்ணுவாங்க? சிம்பிளா, ஸ்பெஷலா, இல்ல ஸ்பெஷல் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டா? ஸ்கூல் புக் டேட்டா தான் எல்லாமே. சொல்லுங்க. சிம்பிள். எஸ், தேர்ட் ஒன். ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராடிஃபிகேஷன். ஏன்னா நமக்கு 7th ஷெட்யூல் அப்படிங்கும்போது அதுல வந்து அந்த சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா? சோ ஸ்டேட்டுக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. அப்ப அதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப அந்த மாநிலத்தோட பாதி மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கறதையும் அவங்க வாங்கணும். ஓகேவா? சோ ஃபைன். அதான் நீட் விஷயத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து சென்டருக்கு தான் சப்போர்ட் இல்லையா? சோ கொஞ்சம் ஸ்டேட்ஸ் மட்டும் தான் அகெயின்ஸ்டா இருக்கும். அதனாலதான் அதுலலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஓகே. சோ அதே போல நமக்கு அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைப்பது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா? சோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் என்ன? 368. ஓகே, 368. அப்போ அந்த 368ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மெஜாரிட்டி? 368. ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மட்டுமா? சிம்பிளா. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னாலே கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வரும். ஸோ அது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிபிகேஷன். ஓகேவா? பாதி மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அதே போல உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், சோ இந்த விஷயத்திலயும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துதல். சோ அபிஷியல் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதை யூஸ் பண்றத பத்தி அதுல ஏதாவது திருத்தங்கள் பண்றது சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா? இது ரொம்ப முக்கியமானது ஒரு கொஸ்டின். சிம்பிள் தான். ஓகேவா? சிம்பிள் மெஜாரிட்டி தான் அது. நம்ம அபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்றது வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில தான் வரும். சோ அதே போல 5th ஷெட்யூல் இருக்கு இல்லையா? 5th ஷெட்யூல் எதை பத்தி சொல்லும்? 5th ஷெட்யூலும் 6th ஷெட்யூலும் SC/ST. SC/ST அண்ட் ட்ரைப். அந்த 5th வந்து ரெண்டுமே வரும். 6th வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் மட்டும் வருவாங்க. சோ இந்த அட்டவணைகள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எந்த மெஜாரிட்டியில வரும்? எஸ். ஓகே. சோ எந்த மெஜாரிட்டி? எஸ், அதுவுமே சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகேவா? சிம்பிள் மெஜாரிட்டியில தான் நமக்கு வரும். சோ நம்ம பார்லிமெண்ட்ல வந்து இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்றாங்களே, ஆர்டிகல் 120. சோ ஸ்டேட்ல வந்து 210 அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆங்கில மொழியை பயன்படுத்துறது அதை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இதுதான். எஸ், சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகேவா? சோ அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டியில தான் வரக்கூடியது. அண்ட் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகளோட எண்ணிக்கையை டிசைட் பண்றது யாரு? சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸோட கவுண்டை யாரு டிசைட் பண்றாங்க? பார்லிமெண்ட். ஓகேவா? ஓகே. சோ ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட கவுண்ட் யார் டிசைட் பண்றாங்க? பிரசிடென்ட். ஓகே. சோ இது ரெண்டுலயும் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் வரணும், ஹை கோர்ட் அப்படின்னா பிரசிடென்ட். சோ அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோட எண்ணிக்கையை முடிவு செய்யறதுமே நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு கீழே தான் வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எது எது எதுக்கு கீழே வருது அப்படிங்கிறது. டிபிஎஸ்பில ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அது எதுக்கு கீழே வரும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? டிபிஎஸ்பில சேஞ்சஸ் கொண்டு வர்றது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வரக்கூடியது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாநிலத்தோட செயல் அதிகாரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும்?
ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே மெயினான அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஒரு பவர் அப்படிங்கிறது, எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும்? கவர்னர். எஸ், கவர்னர். ஓகேவா, கவர்னர்கிட்ட தான் இருக்கும். அவர் தான் வந்து நமக்கு அரசமைப்பு தலைவர், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா வந்து இருப்பாரு. ஆனா ரியல் ஹெட்டா யாரு செயல்படுவாங்க? சிஎம் தான் ரியல் ஹெட்டா இருப்பாங்க. சோ இந்த சிஎம் பிஎம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல, அந்த டி டி ஃபேக்டோவா டி ஜியூரா? எஸ், டி ஃபேக்டோ. ஓகேவா, ஏன்னா அவங்கதான் ஃபேக்ட் இல்லையா, உண்மையான அதிகாரம் அவங்க கிட்டதான் இருக்கும். சோ டி ஃபேக்டோனா அவங்க, டி ஜியூர் அப்படின்னா பிரசிடென்டும் கவர்னரும் டி ஜியூர். சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுநர் வந்து எப்பயும் போல எந்திரிச்சு போயிட்டாரு. சோ என்ன திருக்குறள் நம்ம நேத்து அந்த இதுல வாசிச்சிருப்பாங்க? என்ன திருக்குறள்? யாருமே பாக்கலையா? நல்ல ஒரு திருக்குறள். பாத்தீங்களா? தெரியலையா? ஓகே. மதியோடு ஞாபகம் இல்லையா யாருக்கும்? ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்கு, டக்குன்னு வர மாட்டேங்குது. மதியோடு யாவுல? டக்குனு இது வேற கையில சிக்க மாட்டேங்குது. அதேதான் மதிநுட்பம் அளவோடு மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னேற்பவை. அதேதான். ஓகேவா, மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. ஓகேவா, இதோட பொருள் என்ன அப்படின்னா, இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவருக்கு மிக நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வெறும் புக்கை மட்டும் படிச்சு அந்த அறிவை மட்டும் வச்சுக்கிட்டா போதாது, அந்த இயற்கையாக உள்ள மதிநுட்பமும் இருந்தாதான் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா, சோ நம்ம வந்து என்னதான் படிச்சு முட்டி மோதி இங்க வந்து படிச்சுட்டு போயிருவோம், என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல போனா நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சுத்தமா ஒர்க்கே ஆகாது. ஓகேவா, பட் அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு அப்படியே ஸ்டெப்புக்கு வந்தோம், அப்படியே ஜஸ்ட் அங்கேருந்து வெளியே தான் வந்திருப்போம், அப்பதான் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சரி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒர்க் ஆகும்ல. அதுதான் என்ன திருக்குறள். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப்ல போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, போட்டுட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா, ஆமா. எப்பவுமே எனக்கு அப்படிதான் தோணும். கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஹால்ல ஓபன் பண்ணனா என்னடா கொஸ்டின் இப்படி இருக்கேன்னு தோணும். வெளியே வந்து ஓபன் பண்ணி பார்த்திருப்பேன், சரி இந்த கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்படிதான் போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. அதனால என்னன்னா எக்ஸாம் ஹால்ல வந்து டென்ஷன் இல்லாம இருங்க, அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இந்த ஜாப்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அவங்க வந்து ஏன் வந்து டக்குன்னு திருப்பி அடுத்து செலக்ட் ஆயிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் நிறைய வந்து ரொம்ப எல்லாம் ப்ரிப்பேரும் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்க படிச்சதை வச்சுதான் எழுதுவாங்க. ஆனா அவங்க மட்டும் ஏன் செலக்ட் ஆகுறாங்க, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓடும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து ஓகே நம்ம எழுதுவோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டென்ஷனும் இல்லாம எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசி இது ஒரு இது இருக்கு, அவங்க கால்ல நிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. சோ ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இல்ல நமக்கு இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு ப்ரெஷரை போட்டு இது இல்லைன்னா எதுவுமே இல்லை, இதோட லைஃப் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு தாட்டை போயிட்டு எக்ஸாம் எழுதணும்னு வைங்க. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்றதா அப்படின்னு தெரியாது. அதனால எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து வச்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து கை கொடுக்கும் கண்டிப்பா. ஓகேவா, ஓகே, அப்பதான் என்னன்னா நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும், வேற எதுவும் இல்லை. ஓகே, சோ நம்மளோட இந்த கமிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆமா, தோனி மாதிரி எப்பவுமே கூலா இருக்கணும். ஓகே, சோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நிலை குழுக்கள் அப்படிங்கிறது, அதுல மிக பெரிய குழு எது? பெரிய குழு கமிட்டி. எஸ்,
எஸ்டிமேட் கமிட்டி இல்லையா, மதிப்பீட்டு குழு தான் ரொம்ப பெரிய குழு. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மிகப்பெரிய குழு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி. ஓகே, ஸோ இந்த தற்காலிக குழுக்கள் அப்படிங்கிறது எத்தனை குழுக்கள் இருக்கும்? டெம்பரவரி கமிட்டிஸ் அப்படிங்கிறது எத்தனை டைப்ஸ்? எஸ், 2 டைப்ஸ். ஓகேவா, என்னெல்லாம் சொல்ல முடியுமா? டெம்பரரி கமிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு? விசாரணை ஆலோசனை. எஸ், சூப்பர். விசாரணை குழு, இன்னொன்னு வந்து ஆலோசனை குழு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குடியரசுத் தலைவரோட தகுதி தேர்தல் இதை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் இது. அவரோட குவாலிஃபிகேஷன், எலெக்ஷனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்ற ஆர்டிக்கல் இது. 58. எஸ், 58. ஓகேவா, 58. ஸோ நமக்கு வந்து பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் இது. பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்றது எது? 52. வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்றது 63. ஓகே, குட். ஸோ பிரசிடென்டோட டென்யூர் ஆர்டிக்கல் 56. ஓகேவா, 6 மாதிரி அந்த ஃப்ளோல போறது. அப்ப டென்யூர் அப்படின்னு ஞாபகம். ஓகே, ஸோ எந்த பார்ட்ல வந்து நமக்கு எமர்ஜென்சி பத்தி சொல்லியிருப்பாங்க? 18. ஓகேவா, 18 பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்ன எமர்ஜென்சி இருக்கு? National, state, finance. எஸ், சென்ட்ரல், நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இல்லையா, எந்த எமர்ஜென்சி இது வரைக்கும் போட்டதே இல்லை? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? 360. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்தா எல்லாரோட சேலரியும் கம்மி பண்ணலாமா, இல்ல ஏதாவது விதிவிலக்கு இருக்குதா? எஸ், எல்லாரோட சேலரியுமே வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான். பட் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க. நேஷனல் எமர்ஜென்சி எத்தனை தடவை போட்டிருக்காங்க இது வரைக்கும்? 3 டைம்ஸ். எந்தெந்த இயர்ஸ்? 62. 62, 71, 75. ஓகேவா, ஸோ நேரு பீரியட்ல இந்தியா சைனா வரப்ப போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 71ல இந்தியா பங்களாதேஷ் வரப்ப போட்டிருப்பாங்க. 75ல வந்து நம்ம இந்திரா காந்தி அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ மிஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? மிஸ் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி, 1971. ஓகேவா, நம்மளோட எலெக்ஷன் அந்த முறை இருக்கு இல்லையா, எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணாங்க? தேர்தல் முறை யூகேல இருந்து பாரோ பண்ணிருப்பாங்க. ஓகேவா, யூகேல இருந்து பாரோ பண்ணாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த சிஎம் எல்லாம் வந்து சட்டமன்ற அந்த மேலவையில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சிஎம் ஆனாங்க தமிழ்நாட்டுல? ராஜாஜி, அண்ணா. ஓகேவா, ராஜாஜி மற்றும் அண்ணா 2 பேரும் அப்படி செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? ஓகே, ஃபைன். சோ ஒரு ஆளுநர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ணப்படுறாரு, அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். என்ன ஆர்டிகல்? 155. சோ ஒரு ஆளுநர் வந்து 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருத்தரே வந்து ஆளுநரா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவருக்கான சேலரி அப்படிங்கறத அந்தந்த ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அவங்க அந்த 2 ஸ்டேட்டும் அப்படிங்கறத ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. எது? 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. ஆர்டிகல் என்ன? 158 3A. ஓகேவா, 1A இல்ல 3A வரும். எஸ், 158 3A. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துட்டா சட்டமன்றத்துக்கு இருக்குதா, இல்ல சிஎம்முக்கு இருக்குதா, இல்ல கவர்னருக்கு இருக்கா? சட்டமன்றமா? இல்ல. ஓகேவா, சோ ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஓகேவா, ஸ்டேட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும்
கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்கு. என்னதான் அவங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாலும் அதுல சைன் பண்ண வேண்டியது கவர்னர் தான். ஸோ அவர் சைன் பண்ணல அப்படின்னா எதுவுமே வந்து நடக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதலமைச்சர் வந்து அந்த அவரோட ஆலோசனைப்படி மத்த அமைச்சர்களை நியமிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. கவர்னர் வந்து நியமிப்பாரு. 163 164 164 என்ன? எஸ், 164 எய்ட் அண்ட் அட்வைஸ். ஓகேவா? ஸோ 163 தான் வந்து ஆலோசனையின்படி நியமனம் செய்யறது. ஓகே, ஸோ இந்த நம்ம இவரோட கடமைகள் பத்தி, சீஃப் மினிஸ்டர்ஸோட டியூட்டிஸ் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? எய்ட் அண்ட் அட்வைஸ் 163 74. எஸ், நீங்க டியூட்டிஸ் வந்து 167. ஓகேவா? ஓகே, 163 வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ். ரைட்டு. ஓகே, 163 எய்ட் அண்ட் அட்வைஸ். சரி, ஓகே, அது மட்டும் பார்த்துக்கோங்க. 163 என்ன ஆளாளுக்கு அதுதாங்கிறீங்க? ரைட், இருங்க நானே பார்த்துடுறேன். சண்டை போடாதீங்க, அடிச்சு காட்டுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ 163 தான் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ். ஓகேவா? 164 வந்து மற்றது அந்த அவங்க அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 167 வந்து டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? குழம்பிக்க கூடாது. 3 எய்ட் அண்ட் அட்வைஸ், 167 வந்து சீஃப் மினிஸ்டரோட டியூட்டி. ஸோ பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி ஆர்டிகல் என்ன? ஓகே, ஃபைன். நமக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரு தலைமையில? ராம்நாத் கோவிந்த் அவர்கள். ஓகேவா? ஸோ நம்மளோட முன்னாள் பிரசிடென்ட். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்பான்சஸ் நேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ RNI அப்படிங்கிறது. ஸோ ஆமா, அதுல இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னா 16th பிளேஸ். ஓகேவா? 16வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ அதை வந்து யாரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்றோம். நம்ம இந்தியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணது வந்து நம்ம ராம்நாத் கோவிந்த் இருக்காரு இல்லையா, முன்னாள் குடியரசுத் தலைவர், அவரு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அது வந்து என்னன்னா, இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடா நம்ம எப்படி இருக்கிறோம், ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. இப்ப என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவங்க ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி அந்த ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸ்கோரை பேஸ் பண்ணி ரேங்கிங் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பாத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க, அதனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு நமக்கு லோக்சபால ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் லோக்சபால, ஹவுஸ் ஆஃப் பீப்புள். 331 நம்மளுக்கு வந்து இது இல்லையா, ஆங்கிலோ இந்தியன் இல்லையா? எஸ், 330 தான். ஓகேவா? 330 தான் வந்து நமக்கு அந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபால கொடுக்கக்கூடியது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு. அதுவே 332 எங்க கொடுப்பாங்க? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொடுக்கக்கூடியது. ஸோ 334 334. ஸோ இதுல எல்லாம் தான் வந்து சப் கேட்டகரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆட் பண்ற மாதிரி நமக்கு இந்த விமனுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் தான் வந்து சப் கிளாஸ் ஆட் பண்ணுவாங்க.
330A, 332A, 334A. ஓகேவா? 334 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? அதுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகே. 335 335 எதுக்கு? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 335 கேட்டிருக்கிறாங்க. எஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கிளைம்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டு சர்வீசஸ் அண்ட் போஸ்ட். சில சேவைகள் சில பதவிகள்ல வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து அவங்க இது கொடுக்கறதுக்காக அவங்க ரிசர்வேஷன் அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கறது தான் 335. ஸோ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 330 இருந்து 342A வரைக்கும் இருக்கக்கூடியது அது ரிலேட்டடான ஆர்டிகல் தான். ஸோ எது படிக்கிறீங்களோ இல்லையோ இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா ரிசர்வேஷன் வந்து நமக்கு சிலபஸ்ல தனியா கொடுத்துருக்காங்க. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ 2A மெயின்ஸ் எழுத போறவங்க இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க. 330 இருந்து 342A வரைக்கும் உள்ளது கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இது பத்தி பேசக்கூடியது கிராண்ட்ஸ் ஃப்ரம் தி யூனியன் டு சர்டைன் ஸ்டேட். கிராண்ட்ஸ் மானியம் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் அது 275. ஓகேவா? 275 அப்படிங்கிறது மானியம் பத்தி பேசக்கூடியது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து லோக்சபாக்கு ஷெட்யூல் காஸ்ட் எவ்வளவு சீட்ஸ் கொடுக்குறாங்க? சென்ட்ரல்ல எம்பிக்கு டோட்டலா எம்பிக்கு எவ்வளவு சீட்டு? இங்க 44-2 கொடுப்போம்ல, அதே மாதிரி அங்க 18-39 இருக்கு இல்லையா? பிளஸ் அது கூட இன்னொன்னு வருமே ஷெட்யூல் காஸ்டுக்கு இவ்வளவு கொடுக்குறோம். ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கிடையாது. ஆல்ரெடி பாத்திருக்கோமே கிளாஸ்ல. 5ஆ 7ஆ 9ஆ? எஸ் 7. ஓகேவா? 7 பேரு. ரொம்ப முக்கியமானது 7 பேரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சாந்தி பில் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா? சாந்தி பில். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓகே, நியூக்ளியர். ஆமா, நியூக்ளியர் எனர்ஜி பில். ஸோ சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதுதான் சாந்தி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்தியாவை உருமாற்றுவதற்கான அணுசக்தியின் நிலையான பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் தொடர்பான மசோதா தான் இது. ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா ரீசனா நிறைய நியூஸ்ல வந்திருக்கும், பாத்துக்கணும். ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் எஸ் 1962ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியா சைனா வார ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இந்தியாவோட அணுசக்தி உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட்டா உயர்த்துறதுக்கு எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க? 2047 வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீசெண்டா பார்த்துட்டோம்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜா இருந்துச்சு? அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா, அதாவது ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு பர்சன்டேஜ். ஸோ அது எவ்வளவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? அந்நிய நேரடி முதலீடு 74% இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 100%. ஓகேவா? ஸோ 100% இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சப்கா பீமா சப்கி ராக்ஷா பில். ஓகேவா? சப்கா பீமா சப்கி ராக்ஷா பில் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட், எஸ் இன்சூரன்ஸ் செக்டார்ல. ஓகே. ஸோ அதுவும் நமக்கு ரீசெண்டா வந்ததுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேத்து நம்ம பார்த்த மாதிரி என்னன்னா இந்த மணிப்பூர் சாரி ஜிஎஸ்டில 2 ஸ்லாப் அப்படிங்கிறது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்லாப் பார்த்தோம்?
18. எஸ் 5% அண்ட் 18. ஓகே, ரீசெண்டா வந்து சென்னையில பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல தேங்கி இருக்கிற இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வந்து தேவையற்ற பொருட்கள். ஸோ அது மரஜாமானமா இருக்கட்டும், இல்லைன்னா வேற துணியா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு தெரியுமா? எஸ் 1913. ஓகேவா, 1913 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை வந்து அகற்றலாம் அப்படிங்கிறது. ஸோ எந்த டேல இது ஒர்க் ஆகும் தெரியுமா? எந்த டேல? வெனஸ்டே இல்ல. ஸோ வீக்கெண்ட். எப்போ? சாட்டர்டே. ஓகேவா, எல்லாருக்கும் சண்டே தான் வீக்கெண்டா? ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் எப்போ ஓபன் பண்ணிருப்பாங்க? தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் எந்த இயர்? தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் நமக்கு வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டுல சொத்தில் சம உரிமை அப்படிங்கிற சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1989. எஸ் 1989. ஓகேவா, அதே 1989ல தான் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. சோ மூதாதைய சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிறது சென்ட்ரல்ல எப்ப கொண்டு வந்தாங்க? 2005. ஓகேவா, 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த தமிழ்நாடு வணிகர் நல வாரியம், இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரியத்துல மெம்பர்ஸா இருக்கிற யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு தெரியுமா? ஃபைவ் லேக்ஸ். ஓகேவா, 5 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இப்ப நமக்கு இந்த செம்மொழி இலக்கிய விருது அப்படிங்கிறது கொடுப்போம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க? 10 lakhs. எவ்வளவு சொன்னீங்க? இல்ல, நான் வந்து என்னன்னா ஒரு 5 lakhs அமௌண்ட் சொல்லிட்டேன். அப்ப அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அப்ப அந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 5 lakhs தான் இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். ரைட். சோ அவ்வளவுதான் சைக்காலஜி. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்ப ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வைங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரி. இப்ப ஒரு கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல வந்து நினைச்சீங்களா, ரைட்டு, அந்த கொஸ்டின்ல வந்து ஒரு 2-3 கொஸ்டினுக்கு நீங்க வந்து அவங்க எந்த பேட்டர்ன்ல எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை வச்சு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா, சோ இப்போ அப்ப நான் வந்து இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப வந்து நான் வந்து நீங்க இந்நேரம் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கணும். ஓகேவா, இப்படிதான் கொஸ்டின் கேட்பா, இதை தாண்டி போக மாட்டா அப்படிங்கிறது. ஓகேவா, சோ அதுதான். அப்ப அந்த கால்குலேஷன் வந்து இது பாத்துக்கோங்க, அது எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். ஸோ பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்ல வேற ஒரு இது ஆகட்டும் எல்லாத்துலயுமே யூஸ் ஆகும். ஓகே, ஸோ முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது எந்த டேட்ல வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தெரியுமா? சென்னையில முதல்வர் படைப்பகம் இயர் சொன்னா கூட போதும். 2024. ஓகேவா, நவம்பர் மந்த் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டு கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம் தெரியுமா? தமிழ்நாடு சுழல் பொருளாதார முதலீட்டு கொள்கை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஒண்ணு 2000 எப்போ 25 26 26. ஓகேவா, 2026ல. ஓகே, சோ நேத்து ஆளுநர் எதனால எந்திரிச்சு போனாருன்னு தெரியுமா? எதனால எந்திரிச்சு போனாரு? நேஷனல் ஆந்தம் பாடல. சரி, அது ஒன் ஆஃப் த ரீசன். சோ இன்னும் நிறைய ரீசன் சொல்லியிருப்பாரு. ஒரு பெரிய பேராகிராஃபா வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க டேட்டாஸ். ஓகேவா, இவங்க கொடுக்குற டேட்டா எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ பட் அப்படி இல்ல,
மைக்கு மைக் ஒரு ப்ராப்ளம், அதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது. ஓகே. ஸோ என்னன்னா டேட்டா இவங்க கொடுக்கறது எல்லாமே இவங்க முன்னணியில இருக்கிறாங்க, முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம். ஐ மீன் தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குது. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், சூசைட் ஆகட்டும். ஸோ சூசைடுக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கிற கவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஸோ இதனால இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆமா, மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன் எல்லாம் வச்சுதான் வந்து தலைவர் வந்து விடிய விடிய உட்காந்து நோட் பண்ணிட்டு வந்திருப்பாரு போல, என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக தொடங்கின ஸ்கீம்? லேப்டாப். லேப்டாப். லேப்டாப் யாருக்கு கொடுத்தாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த இயர்? எல்லாருக்குமேவா? சரி. எஸ், தேர்ட் இயர். ஓகேவா, தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கறத செப்பரேட் பண்ணியிருப்பாங்கல்ல, எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு செப்பரேட் பண்ணாங்க? எஸ், அக்வர்த். ஓகேவா, அக்வர்த் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. திருப்பி எப்போ ரெண்டும் மர்ஜ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 2017ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துறைமுக வாரிய சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? அந்த ஹார்பர் ஆக்ட். எஸ், 1950ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது? அக்ரி ஜோன் 7. ஓகேவா. ஆறுகளின் சரணாலயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இது களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ அதுவும் அது எந்த மலை ரீஜியன்ல வரும் நமக்கு? ஈஸ்டர்ன் காட்ஸா வெஸ்டர்ன் காட்ஸா? எஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா. ஸோ சப்போஸ் அப்படி இது மென்ஷன் பண்ணாம வெஸ்டர்ன் காட் கேட்டிருந்தா அதையும் போட்டுக்கோங்க. பயோடைவர்சிட்டி ஆக்ட் எப்போ வந்துச்சு? எஸ், ஆறுகளின் சரணாலயம் ஏன் சொல்றோம்னா 14 ரிவர் வந்து அதுல இருந்து உருவாகி பாயுது இல்லையா, அதனாலதான். ஓகே, 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. பயோடைவர்சிட்டி டே எப்போ? அந்த பல்லுயிர் தினம். எஸ், May 22. ஓகேவா. ஸோ May 22ல தான் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பார்த்திருப்போம். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்துல கலந்து கொண்டதுக்காக ஃபர்ஸ்ட் அவர் அரெஸ்ட் பண்ணது May 22ல தான். ஸோ இதெல்லாம் பார்த்திருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டெஃபினைட் பீரியடுக்கு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா காலத்தை குறிப்பிடாம அந்த செஷனை வந்து தள்ளி போடுறாரு அப்படின்னா அதோட பேர் என்ன? ஒத்திவைப்பு. இங்கிலீஷ்ல அட்ஜார்ன்மெண்டா, அட்ஜார்ன்மெண்ட் சைன்டையா, ப்ரோரோகேஷனா? எஸ், அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை. ஓகேவா. அட்ஜார்ன்மெண்ட் சைன்டை அப்படிங்கறதா இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து தள்ளி வைக்கிறது. ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால அளவை சொல்லி அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது இவ்வளவு இந்த டைம்ல வந்து திருப்பி கூடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட். ஓகேவா, அட்ஜார்ன்மெண்ட். ஸோ எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி தள்ளி வச்சாங்கன்னா அதுக்கு பேரு ப்ரோரோகேஷன். ஓகேவா, ப்ரோரோகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகல் என்ன? 108. எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணோம்? ஆஸ்திரேலியா. ஓகேவா. ஸோ நம்ம தேசிய உறுப்பு மாற்று சாரி கரெக்ட் தான். தேசிய உறுப்பு மாற்று தினம் எப்போ? ஆகஸ்ட் 13. ஓகேவா. வேர்ல்டுல ஆகஸ்ட் 3. ஓகே. தோட்டா ஆக்ட் எப்போ? 1994. ஓகே. இந்த பாலினம் கண்டறிதல் தடை அது அந்த சட்டம் எப்போ? கருவிலேயே பாலினம் கண்டு. எஸ், அதுவும் 1994 தான். லேண்ட் சீலிங் ஆக்ட் நில உச்சவரம்பு சட்டம் 1961. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஓகேவா, இந்தியாவோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இப்ப யாரு நியமிக்கப்பட்டிருக்கா? தலைமை தகவல் ஆணையர். யாரு? ஆல்ரெடி பார்த்திருக்கோமே. ஆப்ஷனா சுனில் அரோரா, ஹீராலால் சமாரியா, சுரேஷ் கோயல், ராஜ்குமார் கோயல். கரெக்ட், ராஜ்குமார் கோயல் ஓகேவா. சோ அவர் தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா நியமிக்கப்பட்டிருக்காரு, தலைமை தகவல் ஆணையர். சோ நமக்கு இது வந்து எதுக்கு கீழே வரும், எந்த ஆக்ட பேஸ் பண்ணி இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கூட வராங்க? ஆர்டிஐ. ஆர்டிஐ ஆக்ட் எப்போ வந்துச்சு? டேட் 12 அக்டோபர் ஓகேவா. சோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட பதவி காலம் எவ்வளவு? டென்யூர் 3 years. ஓகே, 3 years ஆர் 65. சோ இவங்க வந்து எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்டா? நோ ஓகேவா. ஏன்னா இதுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வைவாலேயே, இவங்க வந்து தகவல் இல்லையா, சோ தகவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி அவங்களே வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் ஆக்சுவலா இந்த ஆர்டிஐக்ல எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2019 ஓகேவா. அந்த அமெண்ட்மெண்ட்ல தான் இந்த டென்யூர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சேலரி அப்படிங்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2019ல பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் அவங்களோட சேலரின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல அவங்க டென்யூருமே வந்து பார்லிமெண்ட் டிசைட் பண்றதுதான். ஸோ பட் இப்போதைக்கு 3 years அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி வரும். ஸோ இவங்களை ரிமூவல் பண்றது வந்து யார் பண்ணுவாங்க? பதவி நீக்கம் செய்வது பிரசிடென்ட் தான் ஓகேவா. பிரசிடென்ட் தான் பதவி நீக்கம் பண்றாங்க. சோ நம்ம இந்த ஸ்டேட்ல எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நியமிக்கப்படுறாங்க இல்லையா, சோ அவங்கள வந்து இப்போ அவங்கள நீக்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கும் ஓகேவா. சோ மத்தவங்க வந்து அவங்கள எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் வந்து எப்போ உருவாச்சு வித் டேட்டோட? சென்னை முனிசிபல் கார்பரேஷன் 1688. எஸ் சூப்பர். 29 செப்டம்பர் ஓகேவா. 29 செப்டம்பர்ல தான் உருவாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியா நம்ம இந்தியால யாரு நியமிக்கப்பட்டாங்க? 2007ல ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்களே, கேஜி பாலகிருஷ்ணன் ஓகேவா. கேஜி பாலகிருஷ்ணன் அவர் தான் நியமிக்கப்பட்டாரு. ஸோ இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ 62 இன்க்ரீஸ் பண்ணது எந்த அமெண்ட்மெண்ட் படி? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ் 15 ஓகேங்களா. 15வது சட்ட திருத்தம் 1963 ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணோம்? யூஎஸ் ஓகேவா. யூஎஸ்ல இருந்து பாரோ பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு சிட்டிசனை ஏதாவது ஒரு காயமடைஞ்சு ஏதாவது ஒரு குடிமகனுக்கு வழக்கமா வழங்கக்கூடிய நடைமுறைகளை காரணம் காட்டி அவங்கள காத்திருக்க வைக்காம அவங்களுக்கு மருத்துவ உதவியை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. எந்த கேஸ்? பரமானந்த கட்டாரா ஓகேவா. பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதிமன்ற செயல்பாட்டு முறை. Who coined the word? Box question. சிங்கன் முடியுமே சார். சிங்கர், சன் சிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் ஓகேவா. ஆர்தர்
சன் சிங்கர் ஜூனியர். அவர் தான் வந்து நமக்கு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற வேர்ட் 1947ல அமெரிக்கால வந்து காயின் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கேட்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி வருது? ஓகேங்களா? 21. ஓகே, ஸோ இன்னொரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்கு வெளியே திருமணம் செய்த காரணத்துக்காக கௌரவ கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மரண தண்டனையை வந்து உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணியிருப்பாங்க. எந்த கேஸ்ல? ஸோ இது புக்ல இருக்கிறது, நிறைய கேசஸ் இருக்கு. இது புக்ல இருக்கிற கேஸ் எது கொடுத்திருப்பாங்க? ஆணவ கொலை. பகவான் தாஸ். ஓகேங்களா? பகவான் தாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பகவானே வந்தாலும் ஆணவ கொலைகள்ல இருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் உண்மை. ஸோ இந்த ஆணவ கொலை, ஹானர் கில்லிங் கமிட்டி அமைச்சாங்கல்ல தமிழ்நாட்டுல, யாரு? பாஷா. ஓகேங்களா? KN பாஷா அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டிருக்காங்க. சோ நமக்கு வந்து இந்த குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, அதுக்காக ஆய்வு பண்றதுக்காக போடப்பட்ட கமிட்டி சத்யநாராயணன். ஓகே, அவர் வேற என்ன எதுக்கு போட்டிருக்காங்க அவரை? டேங்கே வெயில் இஷ்யூ. ஓகேவா? சோ நம்ம இப்ப போட்டாங்கல்ல நம்ம இந்த டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம். சோ அது வந்து யார் தலைமையில கமிட்டி? ககன்தீப் சிங் பேடி. சோ அவருக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. யாரு? மொத்தம் 3 பேரு. ஒருத்தர் சண்முகம், இன்னொருத்தர் பாயல் சிங்கா, பாட்டியாலா சிங்கா, ஏதோ ஒரு ஹிந்தி பேரு தான். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிசி இருக்கு இல்லையா, இந்தியன் பீனல் கோடு, எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 1861 62. ஓகேங்களா? 62ல வந்திருக்கும். 60ல ஆக்ட் போட்டிருப்பாங்க, 62ல நடைமுறைக்கு வந்திருக்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து காவலர் நாள் எப்போ? காவலர் போலீஸ் டே செப்டம்பர் 6. ஸோ அந்த இயர் என்ன? அந்த போலீஸ் ஆக்ட் 1859. ஓகேவா? 1859 செப்டம்பர் 6ல தான் அந்த போலீஸ் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து காவலர் நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 8 என்ன டே? அகராதியல் தினம். யாரோட பர்த்டே? வீரமாமுனிவரோட பர்த்டே. ஸோ நவம்பர் 18 Integrity Day. எஸ், தியாக திருநாள் இல்லையா? VOC அவர்களோட பிறந்த தினம். ஓகே, நம்மளோட உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாக்குனாங்க? ஐ மீன் எந்த இயர் அது நடைமுறைக்கு வந்துச்சு? VOCயோட நினைவு நாள். ஓகே, 1950. டேட்டு Jan 28. ஓகேங்களா? Jan 28. ஜான்வரி 23 என்ன டே? பராக்ரம் திவாஸ். ஓகேவா? நம்ம போஸோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட பர்த்டே. நான் அவர் யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. யாருன்னா அவர் தான் 1907 1908 INC செஷனுக்கெல்லாம் தலைமை தாங்கி இருப்பாரு. ராஷ் பிகாரி கோஷ். ஓகேங்களா? ராஷ் பிகாரி கோஷ் அவரோட பர்த்டே வந்து இன்னைக்கு January 21. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குடியரசு தின விழாக்கு யாரு சீஃப் கெஸ்டா வர போறாங்க?
ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஆணையர் அந்த ரெண்டு பேரு பேர் என்ன? டார்சான் மூவி பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? சரி, அந்த மூவி பார்த்தா அந்த ஹீரோயினோட பேர் தான் உர்சுலா. ஓகேவா? உர்சுலா அவங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அன்டோனியா. ஓகேவா? அன்டோனியா கோஸ்டா. எஸ். ஓகே, எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? வேற வழி இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ சர்வதேச ஒப்பந்தங்கள். ஸோ இதுக்கான அந்த ஆர்டிக்கல் என்ன? இன்டர்நேஷனல் எம்ஓயூஸ் எல்லாம் சைன் பண்றாங்க இல்லையா? த்ரீ 51. ஓகேங்களா? 51. நமக்கு 53 பிரசிடென்ட் போயிருது இல்லையா? ஸோ சர்வதேச ஒப்பந்தம் வந்து நமக்கு டிபிஎஸ்பியில வரக்கூடியது. ஸோ ஆர்டிகல் 51. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் வரும். என்னெல்லாம் விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். சப் கேட்டகரிஸ் ஏபிசிடி. பீஸ். ஓகே, இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் பீஸ். அடுத்தது ஹானரபிள் ரிலேஷன்ஸ். ஓகேவா? அந்த ரெண்டு கண்ட்ரியோட ஒரு மதிப்பு மிக்க உறவை பத்தி பேசும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷனல் லாஸ். சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் மதிக்கணும் அப்படிங்கிறது. ஃபோர்த் வந்து ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது நாலும் வரும். நமக்கு இன்டர்நேஷனல் அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் எங்க இருக்குது? நெதர்லாந்து. அந்த பிளேஸ் பேர் என்ன? ஸோ 1993ல வந்து ஒரு உடன்படிக்கை படிச்சிருப்பீங்க. ஐ மீன் நேத்தா சைல்ட் லேபர்ல பார்த்துருப்பீங்க. எஸ், கேக். ஓகேவா? அந்த கேக் நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய கேக்ல தான் இன்டர்நேஷனல் அந்த கிரிமினல் கோர்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த சுங்கவரி வந்து யாரோட கண்ட்ரோல்ல வரும்? சுங்கவரி, டோல் டாக்ஸ், சென்ட்ரல். ஓகே, சென்ட்ரல். விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த முத்திரை வரி, கலால் வரி, இதெல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி. சென்ட்ரல். எஸ், சென்ட்ரல்னா இதை வந்து விதிக்கிறது வந்து சென்ட்ரல், வசூலிச்சு யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸோ நம்ம பட்ஜெட்ல வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட பேர்ல ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மி பண்ணுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ்? எஸ், 1%. ஓகேவா? 1% கம்மி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த செய்தித்தாள்கள்ல எல்லாம் ஆட் வருது இல்லையா? ஸோ இது வந்து யாரு டாக்ஸ் போடுவா? சென்ட்ரல். ஓகேவா? போடுறது சென்ட்ரல், அதை வசூலிச்சு யூஸ் பண்ணிக்கிறது எதுன்னு பாத்தீங்க அந்த வருமானம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் யாரோட கண்ட்ரோல்? ஸ்டேட் தான். ஓகேவா? அது ஃபுல்லா நமக்கு ஸ்டேட் கண்ட்ரோல்ல தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிதிக்குழுல அந்த ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருப்பாங்க ஃபினான்ஸ் கமிஷன்ல? ஒன் பிளஸ் 4. ஸோ இந்த 4ல பார்த்தோம் அப்படின்னா 4வது உறுப்பினர் வந்து யாரா இருக்கணும்? அவருக்கான அந்த குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்? ஜட்ஜ். எந்த சுப்ரீம் கோர்ட்டா, ஹை கோர்ட்டா? ஹை கோர்ட். ஓகேவா? ஹை கோர்ட்டோட நீதிபதியா இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கணும். ஹை கோர்ட்டுங்க, ஹை கோர்ட்டோட நீதிபதியா இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கணும். அவங்க அந்த 4வது உறுப்பினரா அவங்க இருப்பாங்க. மீதி 3 பாத்தீங்க அப்படின்னா நிதி, பொருளாதாரம், பொது கணக்கு. ஸோ இதுல எல்லாம் நிபுணத்துவம் பெற்றவங்களா இருப்பாங்க. ஸோ பினான்சியல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமி, அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், இதுல எல்லாம் ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டேட்டுக்கு இடையிலையான அந்த நதிநீர் பிரச்சனை இருக்கு இல்லையா? இதுக்கான ஆர்டிகல் என்ன? 262. ஓகே, ஃபைன்.
இந்த மாநிலங்களுக்கிடையான குழு ஆர்டிகல் ஸ்டேட்ஸ் கிடையா ஒரு குழு உருவாக்காங்க கவுன்சில் 263 ஓகே 263 சர்க்காரியா கமிஷன் எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க 1988 ஓகேவா சோ மண்டல குழுக்கள் மறுசீரமைப்பு குழு அப்படிங்கிறது வந்து மண்டல குழுக்கள் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஆக்ட் ஜோனல் கவுன்சில் 1956 ஓகே 1956 சோ ஸ்டார்டிங்ல எத்தனை ஜோனல் கவுன்சில் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல 5 இருந்திருக்கும் சோ ஆறாவதா எந்த வருஷம் உருவாக்குனாங்க ஆறாவது ஜோனல் கவுன்சில் எந்த வருஷம் உருவாக்குனாங்க 71 ஓகேங்களா 70 ஆல்ரெடி நம்ம 71ல வந்து ஒரு செட் ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா அது கூட இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் நார்த் ஈஸ்ட் ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது 1971ல வந்து உருவாக்கி இருப்பாங்க சோ இதுக்கு வந்து யாரு தலைவரா இருப்பாங்க ஜோனல் கவுன்சிலுக்கு ஹோம் மினிஸ்டர் ஓகேவா ஹோம் மினிஸ்டர் தான் தலைவரா இருப்பாரு சோ இதுவே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு இருக்கு இல்லையா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அதுக்கான தலைவர் யாரு பிரைம் மினிஸ்டர் ஓகே அதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு சோ நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒன்ன உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ தீர்மானம் பண்ணுவாங்க நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 1 2015 சோ எப்போ அந்த இது பண்ணுவாங்க ஆகஸ்ட் டேட் ஆகஸ்ட் 13 ஓகேவா ஆகஸ்ட் 13 எஸ் 2013 ஓகேவா 2013 ஆகஸ்ட் 13 சோ அந்த ஆகஸ்ட் 13 தான் நமக்கு அந்த உறுப்பு மாற்று தினம் அப்படிங்கிறது சோ நமக்கு கண்டினியூஸா தமிழ்நாடு எத்தனையாவது வருஷமா அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு ஆமா 2014 மாத்தி சொல்லிட்டேனா 2014 ஆகஸ்ட் 13 அஞ்சாவது தடவை தானா அஞ்சாவது தடவை தானா எஸ் எயித்து டைம் ஓகேவா 8 வருஷமா கண்டினியூஸா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம் 5th பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவளம் பீச் வந்து நமக்கு ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் வாங்கினது தான் அதுதான் கண்டினியூஸா 5th இயர் ஓகே இது வந்து கண்டினியூஸா 8th இயர் ஓகே சோ நமக்கு இந்த மகாதாயி ஆற்று பிரச்சனை எந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில வருது மகாதாயி எஸ் கோவா கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா ஓகேவா கோவா மகாராஷ்டிரா கர்நாடகா காவிரி ரிவர் ப்ராப்ளம்ல எந்தெந்த ஸ்டேட்ஸ் கவர் ஆகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இன்னொன்னு பாண்டிச்சேரி ஓகேவா பாண்டிச்சேரி சோ 4 ஸ்டேட்டுமே வரும் ஓகே சோ சட்லஜ் ஆறு பஞ்சாப் ஹரியானா ஓகேங்களா பஞ்சாப்பும் ஹரியானாவும் ஓகே நம்ம நதிநீர் சட்டம் இருக்கு இல்லையா 1956 சோ இதன்படி அந்த தீர்ப்பாயங்கள் எல்லாம் அமைப்பாங்க சோ அந்த தீர்ப்பாயத்தோட தலைவரை யாரு நியமிப்பாங்க அந்த ட்ரிபியூனல்ஸோட தலைவரை நியமிப்பவர் யார் ஹூ அப்பாயிண்ட் த சேர்மன் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் எஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓகேவா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் நியமிக்கிறாரு சோ காவிரி நதிநீர் மன்றம் நதிநீர் நடுவர் மன்றம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு அடிக்கடி பேப்பர்ல வரும் 91 ஓகேங்களா 91ல உருவாக்கி இருப்பாங்க சோ நேத்து வந்து ஒரு டேம் வந்து ஓபன் பண்ணாங்க ஜனவரி 19 ஐ மீன் அடிக்கல் நாட்டினாங்க என்ன ரிசர்வாயர் நீர்த்தேக்கம் மாமல்லன் ஓகே மாமல்லன் எங்க இருக்கு செங்கல்பட்டு ஓகேவா செங்கல்பட்டுல இருக்குது சோ இந்த மாமல்லன் அப்படின்னு நம்ம யாரை அழைப்போம் முதலாம் நரசிம்மவர்மன் ஓகேவா 1967ல இருந்து 2011 வரைக்கும் எவ்வளவு ரிசர்வாயர்ஸ் கட்டி இருக்காங்க தமிழ்நாட்டுல எஸ் 43 ஓகேவா 43 ஞாபகம் வச்சுக்கோங்க இத பயங்கரமா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க திராவிட மாடல் ஆட்சி ஓகே
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஸோ யாரு தலைமையில எந்த வருஷம்? 1966. ஃபர்ஸ்ட் யாரு? மொராஜி தேசாய். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவரு, அதுக்கப்புறம் யாரு? ஹனுமந்தையா. ஹனுமந்தையாங்க, ஹனுமந்தையா. ஸோ இவங்க எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க? 578. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. 20. ஓகேவா? 20 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் எப்போ? 2005. எஸ், 2005. வீரப்ப மொய்லி. அதுக்கப்புறம் யாரு? ராமச்சந்திரன். ஓகேங்களா? ராமச்சந்திரன். ஓகே. ஸோ நம்ம இப்ப ரீசெண்டா 2025ல மத்திய மாநில குழு அந்த ரிலேஷன்ஷிப் இது பண்றது குழு போட்டாங்கல்ல, அந்த குழுல வந்து குரியன் ஜோசப். ஸோ அவருக்கு கீழே இருந்த 2 பேர் யாரு? எஸ், அசோக் வர்தனும் நாகநாதனும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்மன்னார் கமிஷன் எந்த வருஷம் போட்டாங்க, எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 69 எஸ், 71 ரிப்போர்ட். எஸ், 71ல வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. 69ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுல 2 பேர் யார் யாரு அவருக்கு கீழே? லட்சுமண சந்ததியாரும் சந்திர ரெட்டி. லட்சுமணசாமியும் சந்திர ரெட்டியும். ஓகேவா? சோ ஆளுநர் பதவி அப்படிங்கிற ஒண்ணு வேண்டாம், அதை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு? யாருங்க? சர்க்காரியா. எஸ், சர்க்காரியா. ஓகேவா? சர்க்காரியா தான் வந்து கம்ப்ளீட்டா அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அந்த இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டிகிள் 356 அப்படிங்கறத ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும், அது தேவைப்பட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத யார் சொல்லியிருப்பாங்க? சர்க்காரியா. எஸ், சர்க்காரியாவும் சொல்லியிருப்பாரு, ராஜ்மன்னாரும் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? கடைசி ஆயுதமா பயன்படுத்தணும்னு சொல்லி ராஜ்மன்னார் சொல்லியிருப்பாரு. சோ இந்த ஐஏஎஸ் பதவிகள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? லாஸ்ட் ரிசார்ட் ராஜ்மன்னார். ஓகேவா? ஆளுநர் வேண்டான்னு சொன்னது சர்க்காரியா, ஐஏஎஸ் ஆபீசர் வேண்டான்னு சொன்னது ராஜ்மன்னார். சோ ராஜ்மன்னார் கமிஷன் வந்து மாநில உரிமைகளோட அச்சாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை சொல்லியிருப்பாங்க. எந்த இதை சொல்லியிருப்பாங்க? ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எதை? ஸ்டேட் ரைட்ஸோட மெயின் பேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மன்னார் கமிட்டி எதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க? நிதி ஆற்றல். ஓகேவா? பினான்சியல் பவரை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மும்மொழி கொள்கையை கண்டிப்பா அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த கமிட்டி சொன்னாங்க? எஸ், சர்க்காரியா கமிஷன். ஓகேவா? சோ நம்ம இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல எப்போல இருந்து அமல்படுத்தப்பட்டுச்சு? 1968. டேட்டு? ஜனவரி 23. ஓகேங்களா? ஜனவரி 23. ஓகே. சோ மதன் மோகன் புன்சி தலைமையில் அவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? 2007ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, 2010ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ 2007ல டேட் தெரியுமா எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு? எஸ், ஏப்ரல் 28. ஓகேவா? ஏப்ரல் 28. சோ நமக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஆர்டிகல் 356 அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் சொல்லுங்க. பொம்மை. பொம்மை. ஓகேவா? சோமப்ப ராயப்ப பொம்மை
கர்நாடகாவோட சிஎம்மா இருந்திருப்பாரு, 11th சிஎம். ஸோ அவரு இருக்கிறப்ப தான் வந்து அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஸோ அவர் கேஸ் போட்டிருப்பாரு, அதுல தான் சொல்லியிருப்பாங்க சும்மா சும்மா யூஸ் பண்ணக்கூடாது, தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணணும், தவறாலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 356 அப்படிங்கிறது தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்பேத்கர். அம்பேத்கர். ஓகேவா? ஸோ இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் இல்லையா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெங்கட செல்லையா குழு. ஓகேவா? ஸோ எதுக்காக போட்டாங்க? அரசியலமைப்பு சீர்திருத்தம். எஸ், அரசியலமைப்பை சீர்திருத்தம் பண்றதுக்காக போட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஆர்டிஏ எப்போ கொண்டு வந்தாங்க? எஸ், 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது, அதை இது பண்ணணும். ஐஆர்டி 90 99. ஓகேங்களா? 99ல ட்ராய் எப்போ? ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 97. எஸ், 97. ஓகேவா? 97ல இந்திய போட்டிகள் ஆணையம். 2010. எஸ், 2002ல ஆக்ட் வந்திருக்கும், எஸ்டாப்ளிஷ் ஆனது 2010. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பிஎஃப்ஆர்டிஏ, இது நேத்தே பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, பென்ஷன் ஃபண்டா. 2003. ஓகேங்களா? பென்ஷன் ஃபண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபெமா ஆக்ட் எப்போ வந்துச்சு? ஃபெரா ஆக்ட் எப்போ வந்துச்சு? ஃபெமா, ஃபெரா. 1999. ஆ, ஃபெரா ஃபெரா 2003. 74. எஸ், ஃபெரா ஆக்ட் வந்து 73. ஓகேங்களா? 73 ஞாபகம் வச்சுக்கோங்க. 73. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமைச்சரவை செயலகம், கேபினட் செக்ரட்டரியேட் வந்து யாரோட தலைமையில இருக்கும்? பிஎம். ஓகே, பிரைம் மினிஸ்டரோட தலைமையில இருக்கும். பட் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாரா இருப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். ஸோ அவர் தான் வந்து இந்த குடிமை பணி அலுவலர் தலைவராகவும் இருப்பாரு. செக்ரட்டரி. எஸ், செக்ரட்டரி தான் இருப்பாரு. ஸோ நமக்கு அமைச்சரவை செயலகத்தின் பணிகள், செயல்பாடு, ஸோ அந்த சட்டம் எதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு? எந்த ஆக்ட், எந்த இயர்? இந்திய அரசு அலுவல் ஒதுக்கீடு சட்டம். நைன்டீன் 61. ஓகேங்களா? 1961. ஓகே. ஸோ நம்ம இந்தியாவோட முதல் கேபினட் செக்ரட்டரி யாரு? அமைச்சரவை செயலாளர். பிள்ளை வருது. எஸ், என்ஆர் பிள்ளை. ஓகேங்களா? சூப்பர். என்ஆர் பிள்ளை. அந்த பதவி வந்து 1950ல வந்து உருவாக்கி இருப்பாங்க, 1950ல. நமக்கு ஃபர்ஸ்டா ரயில்வே போக்குவரத்து எப்போ ஆரம்பிச்சாங்க? எந்த இயர்? 1853. 1853. போஸ்டல் 78. ஆக்சுவலா 54லயே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து இது வந்து எல்லாருமே யார் பீரியட்ல வந்திருக்கும்? பொதுப்பணித்துறை. எஸ், டல்ஹௌசி. ஓகேவா? பொதுப்பணித்துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அவர்தான். ஸோ நமக்கு நான் முதல்வன் எக்ஸாம், நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆகி ஃபைனலா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல மெயின்ஸ் கிளியர் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? 50,000. 50,000. ஓகே. ஓகே.
ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்திய வனப்பணி. ஸோ இவங்க வந்து எவ்வளோ வருஷம் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க? பேசிக் ட்ரைனிங் வந்து 3 months எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ட்ரைனிங் வந்து எத்தனை வருஷம் டேராடூன்ல? எஸ் 2 years. ஓகேவா, 2 years அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகே. லீ கமிஷன் இயர், லீ கமிஷன் 1923 நடைமுறைக்கு வந்தது. ஐ மீன் அதன்படி யூபிஎஸ்சி எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? வித் டேட். பொதுப்பணியாளர் தேர்வாணையம் ஹிஸ்டரியில கூட வருமே. நம்ம வந்து பணியாளர் தேர்வு வாரியம் 26 கொண்டு ஆமா. 26 ஓகேங்களா, 26 அக்டோபர் 1. ஓகேவா, அக்டோபர் 1ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லி எப்போ மாறி இருக்கும் அந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு? எந்த இயர்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கும். அப்ப இப்போ 35ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 35ல ஆக்ட், 1935ல ஆக்ட், 1937ல ஓகேங்களா, 1937 ஏப்ரல் 1. ஓகே, நமக்கு இதே டேட்ல என்ன உருவாச்சு? 1937 ஏப்ரல் 1. 37 கூட்டாட்சி. எஸ், ஃபெடரல் கோர்ட். ஓகேவா, ஃபெடரல் கோர்ட் வந்து உருவாச்சு. ஆர்பிஐ எப்போ? 1935 ஏப்ரல் 1. ஓகேவா, 37ல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும், கல்கத்தா டு மும்பை. ஓகே, ஓகே. சோ இந்த தேர்வாணைய உறுப்பினர் பதவி நீக்கம், இடைநீக்கம் பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. யூபிஎஸ்சி 317 ஓகேங்களா, 317. 316 படி அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 317 படி நீக்கம் பண்ணுவாங்க. ஓகே, சோ இது ரெண்டும் முக்கியமானது. ஓகே, நமக்கு வந்து யூபிஎஸ்சி அவங்களோட டென்யூர் எவ்வளவு, டிஎன்பிஎஸ்சில டென்யூர் எவ்வளவு? 65 ஸ்டேட் 62. எஸ், யூபிஎஸ்சி வந்து 6 years ஆர் 65. இங்க ஸ்டேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 66 years ஆர் 62. ஓகேவா, சோ எந்த பார்ட்ல வருது இது? இவங்க ஒன்றிய பணியாளர் யூபிஎஸ்சி 14. எஸ், பார்ட் 14ல வருது. ஸோ நமக்கு சிவிசி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், எந்த இயர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 64. எஸ், 1964ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த நிறுவன வரி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சோ இந்த நிறுவன வரி டாக்ஸ், இது வந்து டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா? டைரக்ட். எஸ், டைரக்ட் டாக்ஸ். இதே வந்து நமக்கு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, எக்ஸைஸ் கஸ்டம் டியூட்டி, சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாம் எஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா, சோ நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது எப்போல இருந்து எப்போ வர? March 31st to April 1. ஏப்ரல் 1 டு மார்ச் 31. இது March எப்போல இருந்து 31. நடைமுறைக்கு வந்துச்சு? எந்த இயர்? 2017. 1866. ஓகேவா, 1866லயே வந்துருச்சு. இங்கிலாந்துல இருக்கிற அந்த முறையை ஒற்றி கொண்டு வரப்பட்டுச்சு. நமக்கு 1860ல நம்மளோட முதல் நிதி அறிக்கை யாரு தாக்கல் பண்ணியிருப்பாங்க? வில்லியம், ஜேம்ஸ் வில்லியமா சார் தான் தாக்கல் பண்ணியிருப்பாரு.
ஓகே, நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து எத்தனை கேட்டகரியா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க? எத்தனை காலகட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு? 1765ல இருந்து இப்போ வரைக்கும். எஜுகேஷனுக்கு நம்ம படிச்சிருப்போம், ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு. 4 ஓகேவா? இதுவும் 4 தான். எஜுகேஷனுக்கு 3 என்னவோ வரும் 8th புக்ல. ஓகே, ஸோ இது வந்து 4. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எந்த புக்ல இருக்குன்னு தெரியுமா? எஜுகேஷன் இல்ல நான் அந்த அது சொல்லல, அடிப்படை கட்டமைப்பு சொல்ல, இன்னொரு அதோட கேட்டகரி 4ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது சொன்னேன், 8th புக்ல தான் அது இருக்கும். ஓகே, 12th பாலிட்டி. ஓகேங்களா, 12th பாலிட்டி புக் இது. அவ்வளவுதான், 12th பாலிட்டி புக் கம்ப்ளீட். ஸோ ஸ்கூல் புக் படிங்க, அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு ஸ்கூல் புக் விட்டுறாதுங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்ல உள்ள கண்டென்ட் தான் வைப்பான். ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கா?